வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி அருகே ஆரோவில்லில் நடந்த பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்களை அறக்கட்டளை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருகே ஆரோவில்லில் நடந்த பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து கொண்டு பங்கேற்றனர். உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு, காய்கறிகள் விநாயகருக்கு படையலிட்டு மண்பானையில் பொங்கலிட்டனர். சமைக்கப்பட்ட பொங்கல் பங்கேற்ற வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி அடித்தல், நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்கள் பொங்கல் மக்கள் பொங்கல் அரவில் பொங்கல் மோகனம் பொங்கல் உங்களா பொங்கல். We get good prosperity in this year for all over the world people. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்களை அறக்கட்டளை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி கோமாதா கோசாலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கால்நடைகளுக்கான மாட்டுத் தீவனம், தாதுப்பு கலவை மற்றும் சத்து டானிக் ஆகியவை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சத்து பவுடர் மற்றும் 20 கிலோ கால்நடை தீவனம் அறக்கட்டளையின் சார்பில் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் மற்றும் புதுச்சேரி பிராணி நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்க கோமாதா கோசாலா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் செல்வமுத்து கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவின் ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பழனி, பான்லே ராஜா, பழனி சுரேஷ், ஜெயபால், தில்லை ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்த விழாவில் 25க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு தீவனம் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள், மருந்துகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிருந்தாவனம் 10வது தெருவில் வசிப்பவர் வீரப்பன் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். இந்த நிலையில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது ஸ்கூட்டர் காணாமல் போனதாக கடந்த 7ஆம் தேதி கோரிமேடு காவல் நிலையத்தில் வீரப்பன் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர்.
அதில் முகமூடி அணிந்த நபர் பட்டப்பகலில் சர்வ சாதாரணமாக வாகனத்தை திருடிக்கொண்டு ஓட்டிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான வானூர் அருகே உள்ள நயினார் மண்டபம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் அமைந்துள்ள கோயிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புது பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு தோண்டி அதிலிருந்து பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோயில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின்னர் படையில் இடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகளும் தழைத்தோங்கவும் இவ்விதம் செய்கின்றனர். இந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்று அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. சீனாவிலிருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய மெட்டாய் நியூமோ வைரஸ் HMPV தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் HMPV தொற்று பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 வயது சிறுமி தொடர் காய்ச்சல், சளி, இருமல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு HMPV சோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனையில் 5 வயது சிறுமி ஒருவர் HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் நலமுடன் வீடு திரும்பினார். இந்த நிலையில் தற்போது காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 1 வயது குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்ட குழந்தை நலமுடன் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே 5 வயதுடைய சிறுமிகளுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. ஏனாம் பகுதியில் தலைப்பொங்கல் கொண்டாடும் புதுமாப்பிள்ளைக்கு மணப்பெண் வீட்டார் 470 உணவு வகைகளுடன் பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதியில் வணிகர் சங்க கௌரவ தலைவராக இருப்பவர் சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வரர். இவருடைய மகள் டாக்டர் ஹரண்யாவுக்கு கடந்த கோடையில் விஜயவாடாவைச் சேர்ந்த சாகித்யருக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த தம்பதியினர் தலைப்பொங்கல் கொண்டாடுவதற்காக மாமியார் வீட்டிற்கு வருகை தந்தனர். இந்த புதுமண தம்பதியினருக்கு பெண் வீட்டார் சார்பில் இன்று மதியம் தடபுடலான உணவு வழங்கப்பட்டது. அந்த உணவில் இனிப்பு, காரம், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் உள்ளிட்ட 470 உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. கூட்டு குடும்பம் காட்டிய பாச மரியாதையை கண்டு மருமகன் ஆச்சரியப்பட்டார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மாப்பிள்ளை இந்த புது வருஷம், புது சங்கராந்தி வந்திருக்காங்க. அந்த மாப்பிள்ளைக்கு இந்த சங்கராந்தி டைமில், பொங்கல் டைமில் நாங்கள் கொடுக்குற விருந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 400 ஐட்டம் வச்சு, எல்லா ஐட்டமும் வச்சு ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, சாப்பாடு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் விருந்து. இது ஒரு விசேஷமான விருந்தாக இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறோம். முதலியார்பேட்டை கொம்யூன் ஒட்டம்பாளையத்தில் பால் முனீஸ்வரன் ஆலயத்தில் 115வது உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை கொம்யூன் ஒட்டம்பாளையம் பால் முனீஸ்வரன் ஆலய 115ஆம் ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது. காலை ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை மற்றும் ஊரணி பொங்கல் கூடை அழைத்து வந்து பால் முனீஸ்வரன் ஆலயத்தில் பொங்கலிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. மதியம் தீப ஆராதனை, பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடிவேல், கதிர்வேல், சுரேஷ், முருகன், பழனி, பெருமாள், வெங்கடேசன், ராஜி மற்றும் குலதெய்வம்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஒட்டம்பாளையம் ஆசிரியர் குடியிருப்பு ஆகியோர் செய்திருந்தனர். ஓகேம்மா. என்ன பார்க்காதீங்க, நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு யதார்த்தமாக செய்கிற மாதிரி பண்ணுங்க. அண்ணா அந்த பொங்கல்
வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் குப்பம்பேட் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் உள்ள குப்பம்பேட் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமாரவேல், மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன், டாக்டர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர். மேலும் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளையும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டி துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் திமுக தொகுதி நிர்வாகிகள் மோகன், பாஸ்கர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாநில திமுக ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் ஊர் இளைஞர்கள் உடனிருந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளில் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேங்காய்திட்டு பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை தேங்காய்திட்டு கிளை செயலாளர் பெருமாள் தலைமையில் தேங்காய்திட்டு கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் கழக கொடியை ஏற்றி அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர் சீதாராமன், துணை செயலாளர் ராஜேந்திரன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜீவானந்தம், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கலிவரதன், கர்ணா மற்றும் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அரசு ரமணா, கந்தன், மணிபாரதி, தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆதவன், கார்த்தி மற்றும் தொகுதி கிளைக்கழக செயலாளர்கள் சிவக்குமார், ஞானவேல், தேங்காய்திட்டு கழக முன்னோடிகள் ராஜேந்திரன், முருகன், கிருஷ்ணன், ராஜேந்திரன், கோவிந்தசாமி, உத்ராபதி மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நடன நிகழ்ச்சி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நடன நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் நிறுவனர்கள் உமா ரமேஷ், மாதவி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் பயின்ற மாணவிகள் மிகச் சிறப்பாக நடனக்கலையை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சமாக பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் போன்ற நடன நிகழ்வுகளை மாணவர்கள் மேடையில் அரங்கேற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடனப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கோடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கோடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி, வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய், திராட்சை, மஞ்சள், குங்குமம், பச்சைப்பயிறு உள்ளிட்ட தொகுப்பு மற்றும் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி கோடப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் வியாபாரிகள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சிவசங்கர், துணைத் தலைவர் செந்தில்குமார், செயலாளர் முருகன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் அருள், துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 126வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 126வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீப ஆராதனை செய்யப்பட்டது.
பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோயிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவக்குமார், ஜெயகணேஷ், ஆறுமுகம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், எழில், மோகன், அன்பு, குருபாலன், பிரசன்னா, புருஷோத்தமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர். தை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோயிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக தை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோயிலில் சன்மார்க்கி கதிரவன் மற்றும் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோயிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி, செல்வி, மாரீசன், கீர்த்தனா, திராவிடன், பாலாஜி, விஜயா, பிரபு, நாமிகா, யாஷிகா, விஜய், ஐஸ்வர்யா மற்றும் வள்ளலார் சுவாமிகளின் அருட்தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதக்காளி அம்பாள் திருக்கோயிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதக்காளி அம்பாள் திருக்கோயிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் 300 காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர், சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், வானூர் அழகுவேல், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், ஓமிப்பூர் ஜெயச்சந்திரன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், நைனார்பாளையம் மெடிக்கல் வேல்முருகன், கோயில் பூசாரி லட்சுமி அம்மாள் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் சிவா, முன்னாள் கவுன்சிலர் திருமுருகன், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் முத்து ஐயாசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பள்ளி வளாகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய முறைப்படி புதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நினைவு கூறும் வகையில் மாணவர்கள் வண்டியில் ஊர்வலம் வந்தனர். நமது பாரம்பரிய விளையாட்டுக்கான உரியடி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் பாரம்பரிய ஆடைகளில் பள்ளிக்கு வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முன்னதாக தமிழர் திருநாளை முன்னிட்டு தாய்மார்களுக்கு கோலப்போட்டி நடத்தப்பட்டது. போட்டியின் நடுவர்களாக டிவிலைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஜீவிதா முருகன், சிவன் பரதநாட்டிய பள்ளியின் நிர்வாகிகள் சுந்தரி மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர். போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நடுவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். பொங்கல் கொண்டாட்டத்தினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நிறைவாக நன்றி உரை வழங்கினார்.
உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி தலைமையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கரும்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் உழவர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி தலைமையில் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக உழவர்கரை பாவாணர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்து மக்களுக்கு கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று கரும்புகள் வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மதுரை புகழ்பெற்ற ஜிகர்தண்டா 400வது கடையை புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை ஒரு ஜிகர்தண்டா வாங்கினால் ஒரு ஜிகர்தண்டா இலவசம் என சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஜிகர்தண்டா ஜூஸ் மிகவும் புகழ்பெற்றது. இந்த ஜிகர்தண்டா விற்பனை செய்யும் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடையானது தமிழகம் முழுவதும் பல்வேறு கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடையின் 400வது கிளை இன்று திறக்கப்பட்டது. கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்து கடையில் அமர்ந்து ஜிகர்தண்டா ஜூஸை அருந்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இன்று முதல் 19ஆம் தேதி வரை ஒரு ஜிகர்தண்டா வாங்கினால் ஒன்று இலவசம் என சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி அருகே ஆரோவில்லில் நடந்த பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்களை அறக்கட்டளை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.